இங்க பார், நீ பண்ணது கொலை. ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லைன்னா அடி வாங்க சாவ. கவிதா மேடத்துக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. சார், நீங்க என்ன அடிச்சு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஆகாஷை கொலை பண்ணல சார். டேய், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. டிசம்பர் 5ஆம் தேதி ஆகாஷ் நீ கொலை பண்ணிருக்க. அவனை கொண்டு போய் அவன் இடத்துல புதைச்சிருக்க. சார் இல்ல சார். டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி நீயும் திவ்யாவும் செக் போஸ்ட் தாண்டி எங்கேயோ போனீங்க. எங்கடா போனீங்க? என்னடா யோசிக்கிற? அன்னைக்கு நைட்டு நீ தான் அவனை கொண்டு இருக்க. சார், டிசம்பர் 15 நைட்டு நீங்க என்ன சார் டிஃபன் சாப்பிட்டீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? சார் சொல்லுங்க சார், அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? அது நான் பாத்தீங்களா, உங்களுக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கே மறந்து போச்சு. அப்ப நீங்க தான் ஆகாஷை கொலை பண்ணதா நான் எடுத்துக்கலாமா? சார் அடிக்காதீங்க சார். உண்மையை சொன்னா ஏன் சார் அடிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அது நியாயம், எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது குத்தமா சார்? ரொம்ப ஓவரா பேசுன, வாயிலே குத்துவேன். டேய், நீ ஆகாஷ கொலை பண்ணுவேன்னு மிரட்டினல, அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். சார், கோவத்துல அப்படி மிரட்டின சார். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அதே சாக்கா வச்சுக்கிட்டு நான் தான் கொண்டு என் மேலே பழிய போட முடியுமா சார்? வேணா இப்படி யோசிச்சு பண்ணி பாருங்க சார். என் மேலே யாராச்சும் முன்விரோதம் இருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஆகாஷை அவங்க கொலை பண்ணிட்டு பழிய என் மேலே போட்டுக்கலாம்ல சார்? டேய், உனக்கு யாரா விரோதிங்க இருக்காங்க? எத்தனையோ பேர் இருப்பாங்க சார். யாராச்சும் இருப்பாங்க சார். ஏன் இந்த கனகா மேடம் கூட அந்த கொலையை பண்ணியிருக்கலாம்ல? மேடம், டிசம்பர் 15ஆம் தேதி நீங்க எங்க மேடம் இருந்தீங்க? ஐயோ, இவன் நம்மள குழப்பாம விட மாட்டான் போல இருக்கு. சார், இவனை நாம விசாரிக்கிறோமா, இவன் நம்மள விசாரிக்கிறானா? ஒரே குழப்பமா இருக்கு சார். டேய், கேஸ தசை திருப்பாதரா. டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி செக் போஸ்ட் தாண்டி உனக்கு என்ன வேலை சொல்றா? ஏண்டா, நீயும் திவ்யாவும் பிரிஞ்சிருக்கீங்க தானே? ஆமா சார். டைவர்ஸ் வாங்கின அளவுக்கு பிரிஞ்சிருக்க உங்களுக்கு 11 மணிக்கு செக் போஸ்ட் தாண்டி என்ன வேலை? எதுக்காக போனீங்க சொல்றா? என்ன காரணத்துக்காக போனீங்க? சார், அன்னைக்கு நானும் திவ்யாவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். திவ்யாவோட அண்ணி சரசு காணாம போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க சார். அவங்க எங்க சொந்தக்காரங்க தானே சார், அதனால தான் அவங்கள பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இது ஒரு தப்பா சார்? ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சு, அதனால தான் திவ்யாவை கார்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விடுறதுக்காக திரும்ப போயிட்டு இருந்தேன். டேய், திவ்யாவோட வீட்டுக்கும் செக் போஸ்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல. அது நார்த், இது சவுத். போத் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். என்கிட்ட கதை வரியா? அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணு காதுல பூ வச்சு சுத்திட்டு இருக்கல. டேய், ஏன்டா செக் போஸ்ட் வந்தீங்க அதை விட்டு சொல்றா. சார், திவ்யா என் பொண்டாட்டி சார். விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட பேச எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல சார். அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால விவாகரத்தை கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணேன். ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போய் அவ மனசை மாற்ற ட்ரை பண்ண சார். அவ ஒத்துக்கல. சரின்னு திரும்ப கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டேன் சார். ஏன் சார், ஒரு புருஷன் பொண்டாட்டிய நைட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது ஒரு தப்பா சார்? அதுக்கான பதிலை ஜட்ஜையா கோர்ட்லே உங்களுக்கு பதில் சொல்லுவார் சார். சார் சார் சார், இவனை நம்பாதீங்க சார். இவன் நம்மளே குழப்பறான் சார். திவ்யா கிட்ட கேட்டப்பவும் இதையே தான் சொன்னா. இப்ப இவனும் இதையே தான் சொல்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுட்டு ஏதோ பண்றாங்க சார். டேய், கார்ல போயிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்க. அதனால ஆகாஷ நீ தான் கொன்னு புதைச்சிட்டு வந்திருக்க. கரெக்டா? ஐயோ, என்ன சார் நீங்க? எந்த மடையனாச்சும் டெட் பாடியை கார்ல வச்சுக்கிட்டு செக் போஸ்ட் பக்கம் வருவானா சார்? வரமாட்டான். எந்த அறிவு கட்ட முட்டாளாவது பொண்டாட்டிய கார்ல வச்சு கூட்டிட்டு வரும்போது டெட் பாடியை கொண்டு வருவானா சார்? சந்தேகம்தான். அப்புறம் ஏன் சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க?
நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சார் சார் இவனை நம்பாதீங்க. அந்த இடத்துல செக் போஸ்டே இல்ல. அன்னைக்கு யாரோ அந்த ரூட்ல போதை மருந்து கடத்துறதா தகவல் வந்தது சார். அதனால நாம போட்ட டெம்பரவரி செக் போஸ்ட் தான் அது. அது தெரியாம இவன் கார்ல வந்திருக்கான் சார். கொலை செஞ்சு போனதை டிக்கியில வச்சுக்கிட்டு பொண்டாட்டிய முன் சீட்ல உட்கார வச்சா அவளுக்கு அந்த கார்ல என்ன இருக்குன்னு தெரியவா சார் போகுது? பொம்பளை பக்கத்துல இருந்தா போலீஸ்காரங்க வண்டியை செக் பண்ண தயங்குவாங்கல்ல. அன்னைக்கு நான் கூட அப்படிதான் சார். திவ்யாவை பார்த்த உடனே வண்டி செக் பண்ணாம விட்டுட்டேன். அன்னைக்கு என் நாக்குல சனி, அதனாலதான் இங்க வந்துட்டேன். இல்லைன்னா அன்னைக்கே இவனை போலீஸ் பிடிச்சிருக்கும். இங்க பாருங்க, சும்மா அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிட்டு கண்டதையும் உளராதீங்க. டேய் ராஸ்கல், அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுடா. போலீஸ் கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? உன்னை எல்லாம் இப்படி விசாரிச்சா வேலைக்கு ஆகாது. உனக்கெல்லாம் போலீஸ் கிட்ட தான் லாய்க்கு. இப்படி அடி வாங்கி சாகுற? சொல்லு. அடிக்காதீங்க அவரை. சொல்லு. அடிக்காதீங்க அவரை. எதுக்கு சார் ராஜாவை கொலவெறியில அடிச்சிட்டு இருக்கீங்க? மேடம், இவர் கொலை பண்ணிருக்கா மேடம். யார? உங்க அண்ணன் ஆகாஷ். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் முதல்ல இவரை ரிலீஸ் பண்ணுங்க. அம்மா, ஆகாஷை இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? எனக்கு இல்ல. மேடம், என் அண்ணன் கொலையில எனக்கு ராஜா மேல சந்தேகம் இல்ல சார். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க சார். 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. முதல்ல ராஜாவை ரிலீஸ் பண்ணுங்க. அவர் அடிச்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மேடம் கேளுங்க சார். சாரி சார். ஏன் சார், அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு சாரி கேட்குறீங்களா? நியாயமா என்ன அடிச்ச அடியெல்லாம் என்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கணும். அதான் உண்மையா நீங்க சாரி கேட்டதுக்கு அர்த்தம். சாரி ராஜா. நேத்து நாங்க கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணப்போ அதை இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சீனியர் ஆபீசரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு இப்படி ஆர்வ கோளாறா பண்ணிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நல்லா சந்தோஷப்படுத்திட்டாங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அம்மா, நிறுத்திங்க சார். இந்தாங்க சார், வாங்கம்மா, வாங்க வாங்க. வரேன். மாப்பிள உங்க இருக்கானா? வாங்க உட்காருங்க. மாப்பிள, நானு லாயரோட ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், நீ கிளம்பிட்டேன்னு. மாப்பிள, ஐயோ பாத்தீங்களா எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? டேய் மாப்பிள, எந்திரா. பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரியே நடந்து போயிருச்சு. அவங்க மேல கேஸ போட்டு அவங்கள உண்டு இல்லன்னு ஆக்கணும் மேடம். மாமா, இந்த பிரச்சனை பெருசாக விட்டு நீ சும்மாறா.
அந்த கவிதாவுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வேற வேலையே இல்லையா? ஒண்ணு கடைக்கு வர வேண்டியது, இல்லன்னா வீட்டுக்கு வர வேண்டியது. ஒண்ணு அப்படியே கூட்டிட்டு போய் அடின்னு அடிக்க வேண்டியது. வேற வேலை இல்லையா உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? இரு மாமா, நீ புரியாம பேசிக்கிட்டு என்ன புரியாம பேசுறாங்க? அவளோட ஆளுங்க தான் மாமா கவிதாக்கு தெரியாம என்ன அடிச்சிட்டாங்க. கவிதா வந்து பார்த்து நடந்ததுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்னது மன்னிப்பு கேட்டாளா? டேய் டேய், நம்புற மாதிரியே இல்லையாடா இது? ஏமாமா, அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்றேன். நம்மளனா என்ன அர்த்தம்? டேய் டேய், என்னடா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இல்ல மாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் சார். விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு உங்களை எப்படி அவங்க அடிக்கலாம், அவங்க மேல கேஸ போட்டு அவங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன்னா இல்லையா? மேடம் 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 மேடம், இப்போதைக்கு அவங்கள நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாச்சும் சும்மா அதான் மேடம் சொல்றாங்கல்ல. மாமா சும்மா இருந்து சொல்றான்ல. மேடம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். சரிங்க சார், ஏதாவது பிரச்சனைனா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வரேன். ஓகேயா? கண்டிப்பா மேடம், வரேங்க. ரொம்ப நன்றி மேடம். என்னடா இது? என்னடா மாப்பிள்ள இது? யாருக்கு பிடிச்ச கரகம் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களாடா? டேய், உங்க அம்மா உன்னை இப்படி பார்த்தா மனசு தாங்க மாட்டாடா? அவசரப்பட்டுட்டீங்களே. ராஜா மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அம்மா, நேத்து ராத்திரி தானம்மா சொன்னீங்க ராஜா மேல சந்தேகம் இருக்குன்னு. ஏய், சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அடிங்கன்னு சொன்னேனா? மேடம், நீங்க அப்படி சொன்னதுக்கு அதான மேடம் அர்த்தம்? இல்ல சார், நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இப்ப கூட எனக்கு ராஜா மேல சந்தேகம் இருக்கு. என்னம்மா மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஏய், அவன் முன்னாடி சந்தேகம் இல்லைன்னு போய் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு ராஜா மேல சந்தேகம் இருக்கு. அவன் கிட்ட சொல்லாம அவனை ஃபாலோ பண்ணி அவனை கையும் களவுமா இந்த கொலை கேஸ்ல பிடிச்சிருக்கணும். இப்ப அனாவசியமா கூட்டிட்டு வந்து அவனை அடிச்சு குதிரைக்குள்ள எங்க அப்பா இல்லைன்னு நாமளே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவன் பயங்கர உஷாராயிடுவான். இனிமே ஆதாரத்தை எல்லாம் கழிச்சிடுவான். இனிமே நம்ம கையில எப்படி சிக்குவான்? சாரி மேடம். இப்போ என்ன பண்றது மேடம்? வேற வழி இல்ல சார். இன்னையில இருந்து ராஜாவை அவனுக்கு தெரியாமலேயே ஃபாலோ பண்ணணும். அவன் போனை ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அவன் தான் என் அண்ணனை கொன்னவன். ஆனா அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனை உள்ள தள்ளி சுழுக்க எடுக்கணும். சரி மேடம், நான் ஃபாலோ பண்றேன். அம்மா, ஆகாஷ் தம்பியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததே, அதுல என்னம்மா எழுதி இருந்துச்சு? அதான் நேத்தே சொன்னனே. எங்கம்மா சொன்னீங்க? பாதிய சொல்லிட்டு மீதிய சொல்லலையே. அதுல மீதி என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அது சொல்ல வேண்டிய நேரம் வரல, வரும்போது சொல்றேன். ராஜாவை ஃபாலோ பண்ற வழியை பாரு. ஓகேம்மா. சார் சார் சார், பர்ஸ் கீழே வந்துச்சு சார். தேங்க்யூண்ணே. சரி.
கவிதா, அழாதீங்க கவிதா. உங்க அண்ணன் திடீர்னு இப்படி இறந்து போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் சொல்ல போனா அவர் இறந்ததை என்னால் நம்ப கூட முடியல. என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்காரு. எங்க அண்ணன் சாதாரணமா சாகல, அவனை யாரோ அநியாயமா கொன்னுட்டாங்க. அதை கேள்விப்பட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. யாரு கொன்னாங்கன்னு தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா கொலையாளிய நெருங்கிட்டோம். ஆனா உங்களை நினைச்சதாங்க எனக்கு பாவமா இருக்கு. யாருமே இல்லாத அனாதையா இப்படி தனியா இருக்கீங்களே. கவிதா, மத்தவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் தாங்கி இருப்பேன். நீங்களே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது நான் என்ன பண்றது? கவிதா ப்ளீஸ். என்ன கவிதா இது? பார்க்கு பட்ட பகல் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஹோட்டல்ல ரூம் போடவா? இருட்டுல கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்வீங்களா? என்ன கவிதா இப்படிலாம் பேசுறீங்க? பேசாம நான் என்ன வேணும்னா உங்க பக்கத்துல வரேன். எனக்கு இப்ப ஆறுதல் தேவைப்படுது. எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? நீங்க என்னடானா என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. என் மேல அன்பு இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? கவிதா, உங்க மேல அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. உங்க மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு இடம் பொருள் யாவல் இல்லையா? இத்தனை பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இங்க போய் யார் பார்த்தாலும் எனக்கு இனிமே கவலை இல்லை. எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். நான் இந்த உலகத்துல பாசம் வச்சது 2 பேர் மேலதான். ஒண்ணு என் அண்ணன் ஆகாஷ், இன்னொன்னு உங்க மேலதான். என் அண்ணன் செத்துட்டான். இப்ப எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை நான் விடவே மாட்டேன். சரி. எஸ்ஐ கவிதான்னு ஏதோ பேர் சொன்னாங்க. அவங்களுக்கும் சுப்புவுக்கும் ஏதோ பழக்கம் இருக்காமே. இது எல்லாத்துக்கும் பின்னணி உங்க சுப்பு மாமா தான். அதுக்கு உடந்த அந்த எஸ்ஐ கவிதா. ஓ, இந்த அளவுக்கு 2 பேரும் நெருக்கமா? இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் ஏன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி பாஸ்கர் மேல பணம் கொள்ளையடிச்சிட்டாருன்னு பழி போட்டாங்களா? இப்ப தெரிஞ்சு போச்சுல மாமா எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய நேரத்துல செய்யறேன்.